வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு நேற்று இன்று நாளை. இன்னைக்கு நம்ம வீடியோல மஷ்ரூம் தேங்காய் பால் பிரியாணியோட ரெசிபி தான் பார்க்க போறோம். இது நான் எப்படி பண்ணுங்கிறத பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது ஒரு 1 பாட் டிஷ். தொட்டுக்கிறதுக்கு ரைத்தா, சால்னா இல்லைன்னா குருமா இருந்தா போதும். பிளெயினா மஷ்ரூம் மட்டும் போடாம இன்னும் கொஞ்சம் நியூட்ரிஷியஸா ஆக்கிறதுக்கு நான் வெஜ்ஜிஸும் சேர்த்திருக்கேன். பட் வெஜ்ஜிஸோட அளவு நான் மஷ்ரூமோட கொஞ்சம் கம்மியா தான் சேர்க்க போறேன். நம்ம தேங்காய் பால் சேர்த்துருக்கிறதுனால தேங்காய் பால்லேருந்து வர ஃபேட் வந்துட்டு ரைஸை கோட் பண்ணி நம்மளுக்கு இன்னும் க்ரீமியா ஆக்கும். பசங்களுக்கு ஸ்கூல் டிஃபன் பாக்ஸில் பண்ணி வச்சிங்கன்னா ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. பண்ணுறது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பிரியாணி நம்ம பண்ண ஆரம்பிச்சிடலாம். பிரியாணி பண்ணுறதுக்கு நீங்கள் ப்ரெஷர் குக்கர் இல்லைன்னா உங்கள் வீட்டில் பிரியாணி பாட்னு இருக்கும் இல்லையா, அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் சேர்த்துக்கலாம். கடலெண்ணெய் சேர்த்து பண்ணும்போது இன்னும் டேஸ்டியாக இருக்கும். கடலெண்ணெய் இல்லைன்னா நார்மல் ஆயிலே யூஸ் பண்ணிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு நல்லா சூடானதும் முழு கரம் மசாலா பொருட்கள்லாம் சேர்க்க போறோம். அதாவது பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரிஞ்சேல, ஸ்டார் அனீஸ், மராட்டி மொக்கு, இது எல்லாத்தையும் அந்த சூடான எண்ணெயில சேர்த்துட்டு நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கலாம். வாசனை வந்ததுக்கு அப்புறமா 1/4 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். ஏன்னா சோம்பு ஜீரகம் ரொம்ப நேரம் பொரிய விட்டா கருகிடும், அதனால தான் கடைசியா சேர்த்துக்கிறோம். அடுத்ததா ஒரு 3 வெங்காயத்தை நீளமா ஸ்லைஸ் பண்ணிட்டு எண்ணெயிலேயே சேர்த்துருங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வதங்கினா போதுங்க, ப்ரௌன் கலரா மாறணும்னு அவசியம் இல்லை. வெங்காயம் குக் ஆனதுக்கு அப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இன்னைக்கு நான் 3 கப் ரைஸ் யூஸ் பண்ணி பண்றதுனால குவான்டிட்டி எல்லாமே கொஞ்சம் ஜாஸ்தியா தான் இருக்கும். நீங்க உங்க வீட்டு குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி இந்த மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போற வரைக்கும் நம்ம வதக்கிக்க போறோம். கொஞ்சம் அடியில் ஒட்டுற மாதிரி தான் இருக்கும். நீங்க மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்ம தக்காளி சேர்த்ததுக்கு அப்புறமா ஒட்டினதெல்லாம் உங்களுக்கு வெளியில வந்துடும். இஞ்சி பூண்டு விழுது பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா 2 தக்காளியை நீளமா ஸ்லைஸ் பண்ணி சேர்த்திருக்கேன். தக்காளி நல்லா வெந்து குழையணும். வெந்து குழைஞ்சதுக்கு அப்புறமா நல்லா தாராளமா 2 கைப்பிடி அளவுக்கு புதினா இலைகளை சேர்த்துட்டு வதக்கிக்கோங்க. நல்லா இந்த வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டோட புதினா வதங்கி வரும்போது உங்களுக்கு ஃபிளேவர் நல்லா இருக்கும். இந்த ஸ்டேஜை சேர்க்கும் போது புதினாவோட ரானஸும் ரொம்ப தெரியாது. இப்போ இந்த காய்கறிகளுக்கு மட்டும் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டீஸ்பூன் காஷ்மீரி சிவப்பு மிளகாய் பொடி, ஒரு 1/2 டீஸ்பூன் காரமான மிளகாய் பொடி, 1 டீஸ்பூன் மல்லிப்பொடி, 1 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். நான் கரம் மசாலா கம்மியா சேர்த்துட்டு பிரியாணி மசாலாவை ஜாஸ்தியா சேர்க்க போறேன். கரம் மசாலா, பிரியாணி மசாலா ரெண்டுமே ஹோம்மேட் தாங்க. அதோட லிங்க் வேணா நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். டைம் ஏதாவது செக் பண்ணி பார்த்துட்டு நீங்களும் அரைச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். வீட்டில் ஃப்ரெஷ்ஷா பண்ண மசாலாஸ் எப்பவுமே ரொம்ப ஃபிளேவர்ஃபுல்லா இருக்கும். காரத்துக்கு நான் முழுசா 2 பச்சை மிளகாய் சேர்த்திருக்கேன். நீங்க உங்க வீட்டு காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாயோட அளவை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பீன்ஸ், கேரட் வேகிறதுக்கு லேட் ஆகுங்கிறதுனால நான் முதலே பீன்ஸ், கேரட் சேர்த்துக்கிறேன். ஒரு பெரிய கேரட்டும் ஒரு 5-10 பீன்ஸும் நறுக்கி சேர்த்திருக்கேன். பீன்ஸ், கேரட்டை கொஞ்சம் வதக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம அர்த்த காய்கறிகளா சேர்க்கலாம். ஃப்ரோசன் பட்டாணிங்கிறதுனால நான் கொஞ்ச நேரம் கழிச்சு தான் சேர்க்கிறேன். நீங்க ஃப்ரெஷ் பீஸ்னா பீன்ஸ், கேரட்டோட சேர்த்துருங்க. ஒரு மஷ்ரூம் பேக்கெட்டை நான் அப்படியே 2ஆ டைஸ் பண்ணிட்டு சேர்த்திருக்கேன். மஷ்ரூம் நல்லா பெருசு பெருசா போடும்போது தான் நம்மளுக்கு பிரியாணியில பீஸ் மாதிரி சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். சங்கியாவும் குழையாம இருக்கும். மஷ்ரூம்ல பாத்தீங்கன்னா வைட்டமின் டி நிறைய இருக்கிறதுனால அப்பப்போ உங்க டயட்ல கண்டிப்பா எடுத்துக்கோங்க. மஷ்ரூம் சேர்த்ததுக்கு அப்புறம் ஃப்ளேமை ஹைல வச்சுக்கோங்க, இல்லைன்னா மஷ்ரூம்ல நிறைய தண்ணி வெளியில வரும். இந்த ஸ்டேஜ்ல நீங்க தேங்காய்ல இருந்து பால் எடுத்து வச்சுட்டு தேங்காய் பால் சேர்க்கணும். ஒரு 1/2 மூடி அளவுக்கு தேங்காய்ல இருந்து நான் பால் எடுத்திருக்கேன். அதாவது நீங்க எவ்வளவு தண்ணி சேர்க்கிறீங்களோ அதுல பாதி அளவுக்கு தேங்காய் பாலும் பாதி அளவுக்கு தண்ணி சேர்க்கணும். ஃபர்ஸ்ட், செகண்ட் 2 தேங்காய் பாலுமே நான் ஒன்னா சேர்த்துட்டு இதுல சேர்த்திருக்கேன். இப்போ நான் 2 கப் தேங்காய் பால் சேர்த்துட்டேன். இப்போ ஒரு 2.5 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். ஹாட் வாட்டர் சேர்த்தீங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமே கொதி வந்துடும், வேலையுமே சீக்கிரமா முடிஞ்சிடும். அதனால ஒரு சைட்ல கெட்டில் இருந்தா கெட்டில் ஹாட் வாட்டர் போட்டு ரெடியா எடுத்து வச்சுக்கோங்க. தண்ணி நல்லா கொதிக்கும் போது 20 நிமிஷம் ஊற வச்ச பாஸ்மதி அரிசியை சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு 3 கப் பாஸ்மதி அரிசி சேர்க்கிறேன். வாஷ் பண்ணிட்டு ஒரு 20 மினிட்ஸ் சோக் பண்ணிடுங்க. சோக் பண்ண தண்ணியை கீழே கொட்டிட்டு அரிசியை மட்டும் சேர்த்துருங்க. அரிசி சேர்த்ததுக்கு அப்புறம் ஜென்டலா அப்படியே கலந்து விடுங்க. கொதி வரட்டும். ஒரு 3-5 நிமிஷம் கொதி வந்து அரிசி மேல தெரியும் இல்லையா, அந்த ஸ்டேஜ்ல 1 டேபிள் ஸ்பூன், அதாவது 3 டீஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா சேர்த்துக்கலாம். பிரியாணி மசாலாவுமே ஹோம்மேட் தான், பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்குங்கிறதுனால நான் கொஞ்சமா சேர்த்திருக்கேன். பிரியாணி மசாலா சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. மறுபடியும் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலைகளும் புதினா இலைகளும் அப்படியே மேலே தூவி விட்டுக்கலாம், அந்த ஃப்ரெஷ் ஃபிளேவருக்காக. கடைசியா மூடுறதுக்கு முன்னாடி 1/2 மூடி எலுமிச்சப்பழம் புழிஞ்சு விட்டுட்டு 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு அரிசி மேலே தெரிய ஆரம்பிக்கும் போது ஃபிளேமை லோக்கு வச்சுட்டு நீங்க மூடி போட்டுட்டு தம் போட்டுடலாம். நீங்க ப்ரெஷர் குக்கர்ல பண்றீங்கன்னா 2 விசில் விட்டா உங்களுக்கு ரெடி ஆயிடும். தம் போடுறீங்கன்னா 15 to 20 மினிட்ஸ் லோ ஃபிளேம்ல வைக்கும் போது உங்களுக்கு பிரியாணி ரெடி ஆயிடும். உடனே ஓபன் பண்ணாம ஒரு 10 நிமிஷம் கழிச்சுட்டு ஓபன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கரெக்டா இருக்கும். மஷ்ரூமை பொறுத்த வரைக்கும் வாஷ் பண்ணும்போது முதல்ல அரிசி மாவுல ரப் பண்ணிட்டு அதுக்கப்புறமா சால்ட் வாட்டர்ல வாஷ் பண்ணிட்டு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம்.
15 to 20 மினிட்ஸ் குக் பண்ணிட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் ரெஸ்ட் விட்டதுக்கு அப்புறமா ஓபன் பண்ணிட்டு கலரிட்டு நீங்க சூடா சர்வ் பண்ணலாம். ட்ரை பண்ணி பாருங்க, சூப்பரா இருக்கும். உங்களுக்கு பிடிச்ச சைட் டிஷோட நீங்க என்ஜாய் பண்ணுங்க. இந்த ரெசிபி உங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இன்னும் நிறைய பிரியாணி ரெசிபிஸ் நம்ம சேனல்ல இருக்கு. டைம் இருந்தா அதையுமே செக் பண்ணி பாருங்க. நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைமா வரீங்கன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.